நான் இன்னைக்கு உங்களுக்கு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான ஒரு வேற லெவலான ஒரு சைஃபை மூவி கொண்டு வந்திருக்கேன். நீங்க நைட்டு நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்து பாக்குறீங்க. எழுந்து பார்த்தா திடீர்னு உங்க வீட்டை சுத்தி ஏதோ கருப்பு கலர்ல ஒரு வாள் சூழ்ந்திருந்தா எப்படி இருக்கும்? நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே வழி இல்லாம உங்க வீட்டுல இருக்க ஜன்னல் கதவுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் கூட இல்லாம அடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? சோ அந்த கான்செப்டை வச்சு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை தான் நீங்க கொண்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஒரு கேம் டெவலப்பர். இப்போ கூட ஒரு கேம் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கான். அது இல்லாம இப்ப அவன் பண்ணிட்டு இருக்க இந்த கேமை 3 மாசத்துக்குள்ள முடிச்சாகணும். சோ அதனால வெறித்தனமா அவன் க்ரூவோட சேர்ந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவன் பண்ண கேம்ல நிறைய பக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ். சோ அதையும் இவன் சரி பண்ணி ஆகணும். சோ இப்படி இவன் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த கேமை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப இவனோட அந்த வீடியோ கால் வந்து அப்படியே ஹேங் ஆகி அப்படியே நிக்குது. அப்ப இவனுக்கு சில பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது. நினைச்சு பாக்குறான். அது என்ன அப்படின்னா இவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் காதலிச்ச அந்த நாட்கள், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த தருணம், அவ பிரெக்னென்ட் ஆன அந்த தருணம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவனோட குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிருக்கு போல. சோ இந்த மாதிரியான பிளாஷ்பேக் எல்லாம் இவனுக்கு வந்து போக அப்ப இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வரா. இவன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கும். ஹே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு மாதிரி கேக்குறான். ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றான். சரிவா உனக்கு ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கூட்டிட்டு போறான். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ஹீரோ வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு வீட்டை வந்து வாங்கியிருக்கான். சோ புதுசா 2 பேரும் இந்த அபார்ட்மெண்ட் கூட்டி வந்திருக்காங்க. சோ இப்போ 2 பேரும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே பாத்தீங்க அப்படின்னா இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் வந்து நின்று இருக்கான். ஆக்சுவலி சொல்ல போனா அந்த அபார்ட்மெண்ட் இன்னும் முழுசா கட்டி முடியல. இப்பதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ கேக்குறாங்க, ஏங்க இன்னும் எவ்வளவு நாளுங்க ஆகும் இதை கட்டி முடிக்க அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவுதான் மேடம், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் 3 மாசத்துக்குள்ள இந்த அபார்ட்மெண்ட் முழுசா கட்டிருமோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு நேரா ஹீரோவை ஒரு கார்கிட்ட கூட்டு வந்திருக்கா. ஆக்சுவலி இந்த கார் பாத்தீங்கன்னா இவளோட பழைய காரு. அந்த காரை பட்டி டிங்கிறீங்க எல்லாம் பார்த்து நல்லா மாடிஃபை பண்ணி பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கா. சோ இப்போ இவங்க 2 பேரும் அந்த காருக்குள்ள உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, நான் என் வேலையை விட்டு அப்படின்னு சொல்றா. ஏமா அப்படின்னு கேட்டா, போதும் எவ்வளவு நாள் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்றது, கொஞ்சம் ரிலீஃப் வேணுமா நமக்கு, உன் கேம் உன் வேலை எல்லாத்தையும் கொஞ்ச நாள் ஒதுக்க வச்சிரு, நம்ம ஜாலியா பாரிஸ் வரைக்கும் இந்த கார்ல ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வரலாம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஆனா இவன் வந்துட்டு இவனோட வேலையை விடுற மாதிரி தெரியல. சொல்றான், இங்க பாருமா நான் ஒரு முக்கியமான ஒரு கேம் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 3 மாசத்துக்குள்ள அந்த கேம் எப்படியும் முடிச்சிருவேன், முடிச்சாகணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரிப் எல்லாம் போலாமே அப்படின்னு மாதிரி சொல்றான். இவன் சொன்னது கேட்டு அவளுக்கு வந்து மூஞ்சே மாறிடுது. யாராவன் எப்ப பார்த்தாலும் வேலை கேம்னு சொல்லிட்டு நம்ம மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. கட் பண்ண அன்னைக்கு நைட் டைமே வீட்டுல தான் காட்டாங்க. இவங்க 2 பேரும் மூஞ்ச கூட பாத்துக்காம அப்படியே திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அபார்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையான அந்த உறவு வந்து சரியா போகல. அது மட்டும் இல்லாம இவன் எப்ப பார்த்தாலும் கேம் வேலைன்னே திரியிறான், நம்ம மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம், ரொம்ப நாளாவே அந்த வருத்தம் இருந்துட்டே தான் இருக்கு. சோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா இவ டிப் டாப்பா ரெடி ஆகிட்டு எங்கேயோ போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்கம்மா போற அப்படின்னு மாதிரி கேட்டா, நான் போறேன், நான் தனியாவே பாரிஸ் போறேன், நீ ஒன்னும் வர தேவையில்ல, அது மட்டும் இல்லாம நான் போனேன் அப்படின்னா திரும்ப நான் வரவே மாட்டேன், உன் வாழ்க்கைக்குள்ள திரும்ப வரவே மாட்டேன், நம்ம இதுக்கு மேல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ வேலைன்னு சொல்லிட்டு உன் வேலையை கட்டியாளு, என்ன ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா போயிட்டு கதவு ஓபன் பண்றா பாருங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலி இங்கதான் படமே ஸ்டார்ட் ஆகுது. கதவுக்கு வெளியே பார்த்தா கருப்பு கலர்ல ஒரு செவுரு புதுசா கட்டின மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு, ஹே என்னடா அது, என்ன பிராங்க் பண்றியா, நான் போக கூடாதுன்னு சொல்லிட்டு விடியறதுக்குள்ள கட்டி வச்சிட்டியா அப்படின்னு மாதிரி கேட்க, ஏமா இது நான் கட்டினா, நானே இதை இப்பதாம பாக்குறேன், ஆமா என்ன இது கருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் தட்டி பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு போயிட்டு வீட்டுல இருக்க மத்த டோர் விண்டோ எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா இங்க ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா வெளியே போறதுக்கு சின்ன கேப் கூட இல்லாம எல்லா இடத்துலயுமே அந்த கருப்பு வால் வந்து இருக்குது. சோ இதை வந்துட்டு இவ பார்த்துட்டு என்ன கருமண்டாது அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறா. ஆனா சிக்னலே இல்ல. சரின்னு சொல்லிட்டு வைஃபை ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. வைஃபையும் கிடைக்கல. இப்போ மத்தவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு எந்த வழியும் இல்ல. டே உன் போன்ல ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்ல இவன் போன் எடுத்து ரூமா போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கவன் நேரா அந்த வால் கிட்ட வரான் பாருங்க, அந்த கருப்பு கலர் வால் கிட்ட. அப்படி வந்ததும் உன்னோட போன் வந்து அப்படியே கிளிச் ஆக, என்னடா அது இந்த இடத்துல மட்டும் போன் கிளிச் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, ஹலோ ஒழுங்கு மரியாதை அந்த வாழை திறந்து விட்டுருங்க, விடியறதுக்குள்ள எவனாது வாழை கட்டி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் வாழை அடிச்சுன்னு இருக்க. தம்பி கொஞ்சம் நவுரியா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு வந்து இப்ப எப்படி ஓட்ட போட்டுன்னு வெளியே போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ அதை ஓட்ட போட ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ட்ரில் பிட்டு அப்படியே பழுத்து போகுது. அதுல கொஞ்சம் கூட ஸ்கிராச்சே விடல. என்னடா அது கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்துட்டு இருக்கும்போது இப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. அது என்ன அப்படின்னா அந்த கதவுக்கு முன்னாடி தான் அந்த கருப்பு வால் வந்து முளைச்சிருக்கு இல்லையா, ஆனா பக்கத்துல இருக்க அந்த செவுத்தை வந்து ஓட்ட போடலாம்ல, அதை ஓட்ட போட்டு வெளியே போலாம்ல. சோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க செவுத்தை போய் ஓட்ட போட்டா, ஆனா அந்த செவுத்துக்கு பின்னாடி அந்த வால் இருக்க போல. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல அந்த ட்ரில் பிட் வந்து இறங்க மாட்டுது. இந்த வீட்டை சுத்தியுமே அந்த வால் இருக்கு போல. ஒரே நைட்டுக்குள்ள அந்த வால் எப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மண்டை பிச்சிட்டு இருக்க. அப்பான்னு பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ லபான்னு சொல்லிட்டு சத்தம். இப்போ வீட்டை சுத்தி இருக்க அந்த வாழை சுத்தி தான் அந்த கருப்பு கலர் வால் வந்து சூழ்ந்து இருக்கு இல்லையா. ஆனா வீட்டுக்கு குறுக்கு இருக்க அந்த வாழை ஓட்ட போடலாம்ல. சோ இப்போ ஓட்ட போட்டு பக்கத்து வீட்டை எட்டி பார்த்தா பக்கத்து வீட்டுல 2 பேர் இருக்காங்க. கப்பல்ஸ் போல அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரீக்கியா இருக்காங்க பாக்குறதுக்கு. ஏங்க என் வீட்டை சுத்தி ஏதோ கருப்பு கலர்ல முளைச்சிக்குது, உங்க வீட்லயுமா அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாயா அதே கருமை தான் என் வீட்டை சுத்தி இருக்குது, எப்படியா வெளியே போறது
போறது, எப்படி வெளியே போறதுனே தெரியலையா, அதான் மண்டையை பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சரியான ட்ரக்ஸ் அடிக்ட் போல, போதகைங் போல ட்ரக்ஸ் எடுத்துக்கினே புழம்பின்னு இருக்கானுங்க. சோ இப்பதான் சடனா ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. குடுகுடுன்னு ஓடி போய் டேப் ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா வீட்டுல தண்ணி வரல. ஹீரோயின் வந்து காண்டாயிரா. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு சாக போறோம். நான் சொன்னேன் கேட்டியாடா, நேத்தே நம்ம பாரிஸ் போலாம் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே, மந்தியாடா, இப்போ நல்லா அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், நம்ம சாக போறோம், தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாமே உன்னாலதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்டபடி பேசிட்டு அங்கிருந்து போயிறேன். போடி போ, ஆமா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், இங்க வால் மலிச்சதுக்கு நான் தான் காரணம், நீ வாழாம போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை தூக்கி அந்த வால் மேல எரிஞ்சிட்டு அங்கேயே அப்படியே கடுப்பாയി உட்காந்துறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு அப்படியே காம் டவுன் ஆயிட்டு வரா. சாரிப்பா, நான் ஏதோ பேசிட்டேன், மனசுல வச்சுக்கிறத ஃப்ரீ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டே இருக்கும்போது அப்பதான் எங்க ஹீரோ ஒன்னு பாக்குறான். என்ன பாக்குறான் அப்படின்னா, இவன் போனை தூக்கி அந்த வால் மேல அடிச்சான் பாத்தீங்களா, அப்ப அந்த போன்ல இருந்த ஒரு சிப்பு வந்து அந்த வால்ல வந்து ஒட்டிட்டு இருக்கு. போய் அந்த சிப்பு வந்து எடுத்து பாக்குறான். ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் இல்லையா. சோ இப்பதான் நமக்கு ஒரு மேட்டர் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, இது சாதா வால் கிடையாது, இது ஒரு மேக்னெட்டிக் வால், இது ஒரு காந்த சுவர். சோ இதை பார்த்துட்டு உடனே போயிட்டு எங்க வீட்டுல இருக்க கத்தி, ஃபோனு, ஏர்பின்னு, கிளிப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒட்டி பாக்குறாங்க. நல்லாவே ஒட்டுது. அதுலயும் இங்க பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலரா இந்த செவுத்துல வந்து ஸ்கொயர் ஷேப்ல 4 இடத்துல கல் இருக்குது. இந்த கல்லுல மட்டும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்றது அதிகமா இருக்குது. சோ இவன் என்ன பண்றானா, எல்லாத்தையுமே எடுத்து அந்த 4 ஸ்கொயர்ல மட்டும் ஒட்ட லபுக்கு லபுன்னு ஒட்டிக்குது. அது என்ன இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்க. அப்போ இவ ஒட்டினது எல்லாமே அப்படி ஒரு மாதிரி வைப்ரேட் ஆக இதை பார்த்துட்டு, ஏமா இது ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, குனிமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சடனா குனிய. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க இப்படி ஒட்டினது எல்லாமே ஒரு கன்ல இருந்து வெளியே வர புல்லட் மாதிரி அந்த கதவு இவங்க மேல போர்ஸா அடிக்க, நல்ல வேலை இவங்க 2 பேரும் கீழே குனிஞ்சுக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒண்ணாகல, ஆனா இவன் தான் பின்னாடி பல குத்துக்கள் வாங்கிட்டான். சோ அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு அவன் பின்னாடி குத்திட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே புடிங்கி எடுத்துட்டு இருக்கான். அப்போ பக்கத்து வீட்டுல திரும்பவும் லபா லபான்னு சொல்லிட்டு சத்தம். இந்த டைம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்தவன் கத்தின்னு இருக்கான். நான் வெளியே போகணும், நான் வெளியே போகணும், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, நான் இப்பவே உடனே வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். வீட்டுல இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சுன்னு இருக்கான். சோ இதை கேட்டது உடனே இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த வால்ல 2 பேர் பூதுற அளவுக்கு ஓட்ட போட்டு, ஹலோ என்னங்க இங்க நடக்குது, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த சைடு இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. அடே வா நம்ம போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில பேட் எடுத்துன்னு இப்போ அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா அந்த வீடு முழுக்க பொருளெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. அதுல அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல மயங்கி போய் கிடக்குறான். அவளை எழுப்பி, ஏமா உனக்கு என்னமாச்சு, அடியே இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு போ, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில பேட் எடுத்துன்னு அந்த வீடு முழுக்க அவன் தேட. அப்படி இவன் தேடிட்டு இருக்கும்போது அவன் சடனா ஜாம்பி மாதிரி ஜம்ப் பண்ணி இவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடான். நான் இந்த வீட்டை விட்டு போகணும், என்ன விடுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடான். அட யாரா அவன், நீ தானே என்ன விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில இருக்க அந்த பேட்டை வச்சு அவனை போட்டு பொலத எடுக்க, அப்ப குறுக்க வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஏமா உன்னை இப்படி போட்டு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கான், எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கற அப்படின்னு கேட்டா, முதல்ல அது யார் ரத்தமே இல்லையா, அவனுதியா, அவன் அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணி அவனுக்கு அடிபட்டுருச்சியா, அந்த ரத்தம் இது கல்யாணம் ஆனதுல இன்னும் அவன் சுண்டு வரல் கூட என் மேல பட்டது இல்லையா, என் புருஷனை போட்டு இப்படி அடிச்சிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. சாரிமா எப்படியோ வந்து தடுத்த, இல்லைன்னா அடிச்சே கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது, இவர் இப்படிதாங்க ட்ரக்ஸ் ஓவர் இருந்துச்சுன்னா அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துப்பாரு அப்படின்னு மாதிரி அவன் சொல்றான். சோ அதுக்கப்புறம் இவனை பிடிச்சி இவனோட கையெல்லாம் கட்டிடுறாங்க. இவனுக்கு போதை தெளிகிற வரைக்கும் இதுதான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கையெல்லாம் கட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு ஒரு பெரிய கோடாலியை எடுத்து அந்த கருப்பு கலர் வாழை போட்டு டொங்கு டொங்குன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து எழுதுகிறான், நீ என்னதான் போட்டு அதை அடிச்சாலும் அதெல்லாம் உடையாது, நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அதை கேட்ட ஹீரோயினும், ஆமா அவன் சரியா தான் சொல்றான், நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் உடைக்க முடியாது, வா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னா, இப்போ அந்த வீட்டை சுத்தி இருக்க அந்த வாழை சுத்தி தான் அந்த பிரிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, ஆனா நம்மளால இந்த தரையை ஓட்ட போட முடியும். அப்படியே நம்ம தரையை ஓட்ட போட்டுக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோரா போய் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க பேஸ்மெண்ட்ல தப்பிக்கிறதுக்கு நிறைய டனல்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த பில்டிங் 1897ல வேர்ல்டு வார் அப்போ கட்டின பில்டிங். நான் ஆல்ரெடி இந்த அபார்ட்மெண்டோட ப்ளூ பிரிண்ட்ஸ் பார்த்திருக்கேன். இந்த பேஸ்மெண்ட்ல டனல்ஸ் இருக்கிறதா போட்டிருந்துச்சு. சோ அந்த டனல்ஸ் வழியா நம்ம தப்பிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுல இருக்க அந்த தரையை உடைக்கிறாங்க, அந்த ஃப்ளோரை வந்து உடைக்கிறாங்க. சொல்ல போனா அங்க நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தரையெல்லாம் காங்கிரீட்ல கட்டி இருக்க மாட்டாங்க, இந்த வுட்டு ஸ்பாஞ்சி இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. சோ அந்த தரையை உடைச்சுன்னு இவங்க கீழே போறாங்க. கீழே வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்ல போற ஒரு தாத்தா வந்து குடியிருக்காரு போல. சோ கூப்பிட்டுட்டே போறாங்க, ஆக்ஸ்போர்ட் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே இறங்கி போய் தேடிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப சடனா ஒரு தாத்தா கன்னோட வந்து நிக்கிறாரு. இவர் தான் அந்த ஆக்ஸ்போர்ட் போல. எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்த, ஒழுங்கு மரியாதை வந்த வழியா உங்க வீட்டுக்கு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றாரு. தாத்தா அங்க பாருங்க, நாங்க நம்ம எல்லாம் தப்பிக்கிறதுக்கான வழி தான் தேடிட்டு இருக்கோம், இந்த ஃப்ளோரை உடச்சிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு மாதிரி இவன் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இடத்த காலி பண்ணு, நீ உடச்சுன்னு போனோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுல போயிட்டு அங்க உடச்சுன்னு போ, என் வீட்டு தரையை தோண்ட விட மாட்டேன் அப்படின்றாரு. அப்ப அங்க தாத்தா கூடவே அவரோட பேத்தி ஒருத்தி இருக்கா, அவளோட பேர் லியா. அவன் வந்துட்டு சொல்றா தாத்தா கிட்ட, தாத்தா அவங்க தான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்களை கொஞ்சம் விடுங்களேன், அவங்க நமக்கு ஹெல்ப் தான் பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். ஆனா தாத்தா வந்துட்டு, அம்மா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவனுங்க இருக்கானுங்களே ரொம்ப மோசமானவனுங்க, இன்னும் 3 நாளா சோறு தண்ணியெல்லாம் தீர்ந்து போயிடும், அந்த சோறு தண்ணிக்காகவே வந்து நம்மளை கொல்ல போறானுங்க, அப்ப நீ பார்க்க தானே போற அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இங்க பாருங்க ஆக்ஸ்போர்ட், நம்ம ஒண்ணு இந்த வீட்லயே இருக்க போறதுல
நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம், அதுக்கான வழி தான் நாங்க தேடிட்டு இருக்கோம், உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பேஸ்மெண்ட் கடையில டனல்ஸ் இருக்கு, அது வழியா தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் எங்களை தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அப்ப இந்த பொண்ணு வந்துட்டு தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா தாத்தா வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவங்க அந்த தாத்தா வீட்டுல இருக்க அந்த தரையை வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஓட்ட போட்டுட்டு இருக்கும்போது இங்க இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அந்த லியா, அவன் வந்துட்டு போன்ல அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துலயே ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. பாக்குறான் ஹீரோயின், ஏமா உன் கேர்ள் ஃப்ரெண்டை மிஸ் பண்றியா அப்படின்னு மாதிரி கேட்க. ஆக்சுவலி இந்த லியான்றவ ஒரு லெஸ்பியன், ஓகேங்களா, இங்க பாருமா நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை போய் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நீங்க சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அங்க ஒரு அலாம பாக்குறான். அது வந்துட்டு உடஞ்சு போய் கிடக்குது. அந்த அலாமுக்குள்ள ஒரு கேமரா ஒண்ணு இருக்கு. இந்த அலாம் வந்துட்டு ஒரு ஃபயர் அலாம், இதுக்குள்ள எப்படி கேமரா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்டு கேட்கறான். தாத்தா இது என்ன கேமரா, இதுக்குள்ள நீங்களே வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க தாத்தா வந்துட்டு சொல்றாப்ல, இல்ல தம்பி நான் எந்த கேமரா வைக்கல, இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் தான் இந்த வீடு முழுக்க வந்து இந்த அலாம் எல்லாம் செட் பண்ணாப்ல, ஏதோ தீ பத்திக்கிச்சுன்னா சிக்னல் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாப்ல அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல இதை கேட்டு ஹீரோக்கு வந்து டவுட் வந்துருது. உடனே போயிட்டு வீடு முழுக்க இருக்க அலாம் எல்லாம் கழட்டி பார்த்தா எல்லா அலாமுக்குள்ளேயும் அந்த இடன் கேமரா இருக்கு. சோ இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து சொல்றான், அப்போ நம்மள யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள யாரோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, அப்போ நம்மளாம் ஒரு கேம்குள்ள மாட்டிட்டு இருக்கோமா, இந்த ஸ்குவிட் கேம் மாதிரி நம்ம எல்லாருமே வகையா அந்த வீட்டுக்குள்ள மாட்ட வச்சு இந்த பணக்காரங்க எல்லாம் நம்மள பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல அப்போ இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, அப்போ இந்த வீட்டோட ஓனர் தான் பேஸ் மேக்கரா இருப்பான், ஐ மீன் இந்த அபார்ட்மெண்ட் ஓனர் தான் பேஸ் மேக்கரா இருப்பான் அப்படின்னு மாதிரி அவ சொல்றான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு சரி வாங்க அதை அந்த அபார்ட்மெண்ட் ஓனர்ட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னன்னு பார்த்தா இந்த ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற தாத்தா வீட்டுக்கு பக்கத்து ரூம்ல தான் அவன் கூட்டி இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டு சவுத்தை ஓட்ட போட்டு இப்போ எல்லாருமே அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் வீட்டுக்கு தான் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா இங்க ஒரு ஷாக்கு என்ன அப்படின்னா இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் வந்து 2 கையும் வெட்டப்பட்ட நிலைமையில இறந்து போய் கிடக்குறான். இதை பார்த்துட்டு எல்லாரும் மறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து பாக்குறான் இப்படி செத்து போய் கிடக்குற அவருக்கு பக்கத்திலே அவரோட போன் கிடக்கிறத பாக்குறான். ஸோ போயிட்டு இந்த போன் எடுத்து பாக்குறான். பார்த்தா இவர் இந்த கருப்பு செவத்தையே திரும்ப திரும்ப போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. என்னடா அது இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவரே எவனோ கொலை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாருமே இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே போறது அப்படின்றது ஒரு பயம். இதையும் தாண்டி இப்போ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ சைக்கோ இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துகிட்டே சரி வாங்க முதல்ல நம்ம இந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தரையை வந்து தோன்றாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் இருந்தா பாத்தீங்களா, இவன் பயந்து போயிட்டு ஒரு பக்கம் வெறி பிடிச்சிட்டு தோண்டிட்டு இருக்கும் போது எல்லாரும் புடிங்கிட்டு அப்படியே பொத்துன்னு வந்து கீழே விழுறாங்க. அந்த ரூஃபே புடிங்கிட்டு அப்படியே பொத்துன்னு வந்து கீழே விழுறாங்க. யார் யாரு, இந்த பாய் ஃப்ரெண்டு, ஹீரோ, அப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு 3 பேர் வந்து பொத்துன்னு கீழே விழுறாங்க. அப்படியே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை வந்து எழுப்புறா, உங்களுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு மாதிரி எழுப்பிட்டு எல்லாரும் நிக்க அங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்த வரான். பாக்குறதுக்கு நல்லா ரோமன் ரைன்ஸ் மாதிரியே இருக்கிறான். ஆமா யாரா நீங்களா, எரும மாடு கண்ணு போட்ட மாதிரியே வந்து விழுறீங்க, எதுக்கு அப்படி கூறி உடச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு மாதிரி கேட்கறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இரு அம்மா முதல்ல நீ யாரு, இந்த வீட்டுல இருந்த ஆண்டன் அப்படின்னு ஒரு எங்க அப்படின்னு மாதிரி கேட்க அவன் வந்துட்டு சொல்றான், அதுவா ஆண்டன் என் ஃப்ரெண்டு தான், ஒரு வாரம் தங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா இப்படி கருப்பு வால் வந்து வீடு முழுக்க கவர் பண்ணிடுச்சு. சரி அதை விடுங்க, எதுக்கு இப்படி கூறி உடச்சிட்டு வரீங்க அப்படின்னு மாதிரி கேட்க சொல்றாங்க, இப்படிதான் பேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கோம், தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்ப வந்து சொல்றான், இங்க பாருங்க இந்த வீட்டை விட்டு தப்பிக்க கூடாது, தப்பிக்கவும் முடியாது, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் புரியலையா, இந்த கருப்பு செவரு ஒண்ணு நம்மள கொல்ல வந்த செவரு இல்ல, நம்மளை காப்பாத்த வந்த ஒரு செவரு, இது ஒரு டிஃபென்ஸ், இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வார் நடக்கும் போது இந்த உலகமே அழிய போகுது, நம்மள டிஃபென்ஸ் பண்றதுக்கான வால் தான் இது அப்படின்னு மாதிரி இவன் சொல்ல சரி அதை விடுங்க ஆண்டன் எங்க அப்படின்னு மாதிரி கேட்க இப்போ இவன் வந்து ஆண்டன் கூட்டு போறான். பார்த்தா அவர் வந்து இறந்து போய் கிடக்குறாரு. இந்த மாதிரி அவரோட ஹார்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட்ல வந்து பேஸ் மேக்கர் வச்சிருந்திருப்பாங்க போல ஒரு டிவைஸ். இந்த வாழை வந்து இவர் திறக்க ட்ரை பண்ணிருக்காரு. அப்போ இவருக்குள்ள வச்சிருந்த அந்த ஃபேஸ் மேக்கர்ல ஏதோ ஒரு கிளிச் ஆகி அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மேட்டர் சொல்றான். அப்போ தாத்தா வந்து சொல்றாப்ல, ஒருவேளை இவன் சொல்றதும் உண்மையா இருக்கலாம்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே உலக போர் நடக்கலாம், இந்த உலகமே அழிஞ்சு போலாம், நம்ம உள்ளே இருக்கிறது தானே சேஃப் அப்படின்னு மாதிரி தாத்தா சொல்ல அப்ப மத்தவங்க எல்லாம், தாத்தா எந்த காலத்துல நீ இருக்க, வேர்ல்டு வார் ஆகுது கில்டு வார் ஆகுது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, இவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அந்த பேஸ்மெண்ட் உடைக்கிறதுக்காக போறாங்க. அப்போ இந்த இறந்து போயிருக்காருல அந்த ஆண்டன் வீட்டுல பாக்குறாங்க. பார்த்தா இவர் இந்த டோரை ஓபன் பண்றதுக்கு, ஐ மீன் இந்த பிளாக் பாலை ஓபன் பண்றதுக்கு பல ரிசர்ச் பண்ணிருக்காரு போல. சோ அதுக்கப்புறம் தான் இவர் இறந்து போயிருக்காரு போல. சோ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அந்த வீட்டுல இருக்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஃப்ளோரா உடச்சின்னு ஒரு வழியா பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கங்கன்னு சொல்லிட்டு தேடி ஒரு வழியா அப்படியே அந்த டனலை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த டனல் பாத்தீங்கன்னா நல்லா திக்கான ஒரு மெட்டல் டோரால க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இவங்க தான் கையில நல்லா வெயிட்டான வெப்பன் வச்சிருக்காங்கல்ல, கோடலை எடுத்து 2 போட்டு அந்த டோரை இப்போ ஓபன் பண்ணா இங்கதான் இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா அந்த கருப்பு வால் இங்கேயும் மூடி இருக்குது. அவ்வளவுதான். இதை பார்த்து எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த வீட்டுல இருந்தால இந்த ரோமன் ரென்ஸ் மாதிரியே இருக்காங்க, இவன் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நான் சொன்னேன்னு கேட்டீங்களா, உங்களால இந்த வீட்டை விட்டு தப்பிக்கவும் முடியாது, தப்பிக்கவும் மாட்டீங்க அப்படின்னு மாதிரி இவன் ஒரு பக்கம் சிரிச்சுன்னு இருக்க. இந்த பக்கம் இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, இவன் செம்ம டென்ஷன் ஆயிரான். கோடாலி எடுத்துன்னு போயிட்டு அந்த வாழை போட்டு டம்முன்னு சொல்லிட்டு இவன் கொத்தின்னு இருக்க. குறுக்க நம்ம ஹீரோ போயிட்டு டி கோடாலி உடச்சிடாதா, நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது, அப்படியா இந்த உன் கோடாலி நீயே வச்சுக்கோ, இப்ப எப்படி அந்த வாழை வந்து ஓபன் பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சடனா தாத்தா இருக்க கண்ணை எடுத்து அந்த வாழை பார்த்து ஷூட் பண்ண. இங்கதான் இவங்களுக்கு இன்னொரு ஷாக்கு. என்ன அப்படின்னா இவன் ஷூட் பண்ண அந்த புல்லட் எல்லாமே அந்த வாளுக்கு முன்னாடி அப்படியே
அந்த இடத்துல மிதக்குது. இதை பார்த்துட்டு எல்லாம் மிரண்டு போக இப்பதான் எங்க ஹீரோக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா முன்னாடி சைட்ல வீட்டுல இவனுக்கு பின்னாடி பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா, அது இவனுக்கு ஞாபகம் வர உடனே எல்லாம் குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த எல்லாருமே குனிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் தவிர இவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் குனிங்க அப்படின்னு குனிஞ்சிட்டாங்க. ஆனா தாத்தாவால் அப்படி குனிய முடியுமா? அவரு நெஞ்சில கோல்டு மெடல் வாங்குற மாதிரி ஒரு புல்லட் வாங்கிட்டாரு. அவ்வளவுதான், தாத்தா அங்கேயே படுத்துறாப்புல. தாத்தாவோட நெஞ்சில இருந்து ரத்தம் பீச்சு அடிச்சுன்னு இருக்கு. இந்த பொண்ணு இவரோட பேத்தி வந்து கதறி கதறி எழுதிட்டு இருக்கா. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான் என் தாத்தாவை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்து கத்திட்டு இருக்கான். ஏமா எனக்கு எப்படிமா தெரியும் அந்த புல்லட் எல்லாம் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு, நான் வேணும்னு பண்ணலாமா, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ வந்துட்டு போதும் அழுத வரைக்கும் போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்னு எடுத்து விடுறான். இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாரும் கடைசி வரைக்கும் இருந்துட போறது இல்ல, எல்லாரும் ஒரு நாள் போக தான் போறோம். தாத்தாக்கு இப்போ போறதுல இருந்துச்சு, போயிட்டாப்ல. சரி வாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போறத பத்தி யோசிக்கலாம், எனக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐடியாவை சொல்றான். என்ன அப்படின்னா ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு ஒரு குரூப் வந்துட்டு இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் வீட்டுக்கு போயிட்டு அங்க இந்த அபார்ட்மெண்டோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எதோ இருக்கா இல்ல ஃபுட்டேஜஸ் எதோ இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னொரு குரூப் வந்துட்டு இங்கதான் ஆண்டனி இந்த டோரை எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு பல ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காருல்ல, சோ அந்த ரிசர்ச் எல்லாம் வச்சு ஏதோ க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமா பிரிஞ்சு ஒரு பக்கம் அந்த வீட்லயும் ஒரு பக்கம் இந்த வீட்லயும் சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த வீட்ல நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. இவர் இந்த டோரை ஓபன் பண்றதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு. அப்படிதான் ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா இவரு அந்த டோரை வந்து அப்படியே வரைஞ்சு வச்சிருக்காரு. அதுல இந்த டிராயிங்ல பர்டிகுலரா இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமா இருக்க அந்த 4 ஸ்கொயரை மட்டும் ஷேட் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்கு இவர் இந்த 4 ஸ்கொயரை மட்டும் ஷேட் பண்ணி வச்சிருக்கணும்? ஒருவேளை அந்த 4 ஸ்கொயரை சேர்த்துனாப்புல அழுத்தினா கதவு ஏதோ ஓப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அந்த பக்கம் அவங்க 3 பேரும் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்புறம் அந்த 2 பேரும் கப்பல்ஸ் 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது எங்க ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்றான். என்ன நோட் பண்றானா, கைஸ் இந்த ரூம் நம்ம வீட்ல இருக்க ரூம்ஸோட சின்னதா இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க இருக்க வாளை வந்து தட்டுறான். பார்த்தா அந்த வால் வந்து டொம்மு டொம்முன்னு சத்தம் கேக்குது. ஹே இங்க கொஞ்சம் வாங்க, இங்க ஏதோ சீக்கிரட்டான ரூம் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, ஆனா இது எப்படி திறக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கும்போது அப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு கரெக்டா அந்த ரூமோட நம்பர் லாக் ரிமோட் வந்து கண்டுபிடிச்சிடறான். ஆனா அதுல வந்து பாஸ்வேர்டு கேக்குது. 4 நம்பர் போற மாதிரி இருக்கு. என்ன நம்பரா இருக்கும், என்ன பாஸ்வேர்டா இருக்கும், ஒருவேளை 1 2 3 4 இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த சைடு இவங்க 2 பேருக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று கிடைக்குது. ஐ மீன் அது ஒரு பிசினஸ் கார்டு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டம் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட பிசினஸ் கார்டு தான். நானோ டிஃபென்ஸ் அப்படின்ற கம்பெனில வந்து இவர் ஒர்க் பண்றாரு. இந்த கம்பெனி வேற எந்த கம்பெனியும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சீன்ல பக்கத்து ஊர்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு பில்டிங் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த கம்பெனி தான் அது. சோ இப்போ ஹீரோன் வந்துட்டு இந்த ரோமன் ரைன்ஸ் கிட்ட கேக்குறா, உங்ககிட்ட இந்த கம்பெனி பத்தி ஏதோ சொல்லிருக்காரா அந்த ஆண்டன் அப்படின்னு மாதிரி கேட்க, இல்லமா அவனோட ஜாபை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாமா அப்படின்னு மாதிரி இவன் சொல்றான். அப்பதான் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஆண்டன் அப்படின்றவரோட போனை வந்து கண்டுபிடிச்சிடா. அது வந்து நல்லா நொறுங்கி போய் கிடைக்குது. ஏங்க இந்த போன் எதுக்குங்க அவர் உடைச்சாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் முன்னாடியே சொன்னலமா அவன் இந்த டோரை ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணி புத்தி பதிலிச்சு அவனோட போன் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே நேரம் இந்த சைடு இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பவுடர் எடுத்துட்டு வந்து அந்த ரிமோட் மேல ஊதுறாங்க. அப்படி ஊதுனதும் அந்த ஆண்டன் வந்து போட்டோ பாஸ்வேர்டு வந்து காட்டி கொடுத்துருது. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பதிஞ்சிருக்கு. சோ गाइस கண்டுபிடிச்சாச்சு. வெறும் 24 காம்பினேஷன் தான். இதை மட்டும் எப்படியே கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டோரை வந்து ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இந்த பாஸ் கோடை வந்து கிராக் பண்ணிட்டு இருக்க. அப்படியே இந்த சைடு இவங்க எல்லாம் அந்த ரிசர்ச் பண்ணி வச்சு அந்த பேப்பர் எல்லாம் தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்று கிடைக்குது. அதுல வந்துட்டு கோட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. கோடா, இது என்ன கோடு, இது இந்த டோரை ஓபன் பண்றதுக்கான கோடா இருக்குமா, என்ன கோடா இருக்கும், கோடுன்னு சொல்லிட்டு அந்த நாய் எழுதி வச்சுட்டு போனா அதுக்கு பக்கத்துல அது என்ன கோடுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புலம்பிட்டு இருக்கும்போது அப்போ இந்த இடத்துக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, गाइस இங்க கொஞ்சம் வாங்க, நாங்க புதுசா ஒரு டோர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், அது கண்டிப்பா வெளியே போறதுக்கான வழியா தான் இருக்கும், வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கூட்டிட்டு போக. ஆனா அந்த லியா இருக்க பாத்தீங்களா, இந்த பொண்ணு மட்டும் நீங்க போங்க, இந்த கோடை கிராக் பண்ணாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இங்கே இருந்துற. அப்படி இந்த பக்கம் ஹீரோ ஒரு வழியா அந்த கோடை வந்து கண்டுபிடிச்சான். அந்த பாஸ்கோட போட்டு உள்ள போய் பார்த்தா அந்த ரூம் முழுக்க கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஓனர் நாய் இந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க ஃபயர் அலாரம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இடன் கேமரா வச்சு இங்க இருக்க எல்லா ஃபேமிலிஸோட அந்தரங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சு வந்திருக்கான். அட மூடு தாயாளி அப்படின்ட்டு. இப்போ இங்க கேமரா இருக்கு அப்படின்னா அந்த வாழை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சோ அதை போய் பாக்குறாங்க. அப்படி போய் பார்த்தா இந்த வீட்டை சுத்தி ஒரு விதமான ஃபாக் அப்படி ஃபார்ம் ஆகி அந்த மிஸ்ட் எல்லாம் சேர்ந்துதான் அந்த கருப்பு கலர் பிக்ஸ் வந்து உருவாயிருக்கு. சோ இதை வந்துட்டு இவங்க பார்க்க அப்படியே இந்த பக்கம் இந்த லியாவை தான் காட்டுறாங்க. என்ன கோடா இருக்கும் இது, யோ இப்படி சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வந்து இப்படி சஸ்பென்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டனை பாக்குறா. அப்படி பார்த்தா அவரோட கழுத்துல வந்து ஸ்கார்ஃப் வந்து சுத்தி இருக்கு. என்ன இந்த ஆளோட கழுத்துல ஸ்கார்ஃப் சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்ஃபை விலக்கி பார்த்தா இங்கதான் இன்னொரு ஷாக்கு. என்ன அப்படின்னா அவரோட கழுத்தை நெரிச்சு யாரோ கொண்டு இருக்காங்க. இவர் ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போனாருன்னு சொன்னா இப்படி கழுத்தை நெரிச்சு யாரோ கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்க. அப்போ இந்த ரோமன் ரைன்ஸ் வந்து அப்படியே பின்னாடி நிக்கிறான். அதே நேரம் இந்த சைடு எல்லாருமே சேர்ந்து அந்த ஆண்டன் வீட்டுல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பிளே பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஆண்டன் அப்படின்றவர் போன் எடுத்துட்டு நேரா அந்த டோர் கிட்ட போறாரு. அது வந்துட்டு தெரியல ஆக்சுவலி. அப்படி போனதாங்க போன்ல இருக்க அந்த பிளாஷ் லைட் வந்து பிளிக் பிளிக்னு சொல்லிட்டு அடிக்குது. என்ன இந்த ஆளு டோர் கிட்ட போயிட்டு செல்ஃபி ஏதோ எடுத்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்க. அப்போ இந்த வீடியோல ஒரு வெளிச்சத்தை இவங்க பாக்குறாங்க. இந்த டோர் எல்லாம் ஓபன் ஆனா ஒரு வெளிச்சம் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு வெளிச்சம். சோ இதை பார்த்துட்டு இவங்க கண்டிப்பா அந்த ஆண்டன் வந்து இந்த டோரை ஓபன் பண்ணிருக்காரு, அந்த வழியை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க தெரிஞ்சுக்க
இருக்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கேப்ல இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருங்க நான் போயிட்டு லியாவை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போக, இந்த பக்கம் இவங்க எல்லாமே அந்த வீடியோ வந்து கன்டினியூ பண்றாங்க. அப்படி கன்டினியூ பண்ணி பார்த்தா இந்த ரோமன் ரெயின்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் திடீர்னு இந்த ஆண்டனை போட்டு அடின்னு அடிச்சு பொலன்னு பொழந்து அவனோட கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொலை பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு இவங்க தூக்கி வாரி போட்டு உடனே அந்த ஆண்டன் வீட்டுக்கு தான் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா இவன் அந்த பாய் ஃப்ரெண்டை போட்டு அடி பொழந்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த லியாவை போட்டு கொடூரமா கொண்டு வச்சிருக்கான். அவன் இறந்து போய் கிடக்குறா. அவன் ஹீரோ கண்ணை காட்டி இப்போ ஒழுங்கு மாதிரியாங்க அவனை விடுறியா இல்லை அப்படின்ற மாதிரி காட்ட, இவன் பாத்தீங்கன்னா நல்லா பாடி பில்டர் மாதிரி இருக்கான். உடனே கண்ணை தட்டி விட்டு 2 பேரையும் போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சான். அப்ப அந்த பொண்ணுங்க இவங்க 2 பேரு எல்லாருமே சேர்ந்து அவன் கூட மல்லு கட்டி எப்படியோ ஒரு வழியா அவனை அடிச்சு மட்டை பண்ணிடுறாங்க. அப்படி மட்டை பண்ணி அவனை ஒரு சேர்ல கை கால்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிடறாங்க. டேப் போட்டு ஒட்டி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போட்டு பொலன்னு பொழந்து சொல்றான், நீ அந்த ஆண்டன் கூட தானே இருந்த, எப்படி அவர் இந்த டோரை வந்து ஓபன் பண்ணாரு, எப்படி இந்த வாளை வந்து பிரேக் பண்ணாரு, போட்டு அடின்னு அடிக்க அவன் வந்து சொல்றான், இங்க பாருங்க நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு, அதுக்கான டிஃபென்ஸ் தான் இந்த வால், தயவு செஞ்சு இந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணிடாதீங்க, எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கான். இவன் என்னதான் அடிச்சாலும் வாயை திறக்க மாட்டான், வாங்க நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆண்டன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்றத அந்த சிசிடிவில பாக்குறாங்க. இங்க ஆண்டன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பல விதமான கோடிங் பல விதமான ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை வந்து உருவாக்குறாரு. அப்படி உருவாக்குன அந்த சாஃப்ட்வேரை அவரோட போன்ல இன்ஸ்டால் பண்ணி நேரா அந்த டோருக்கு முன்னாடி இருக்க அந்த வாலை போய் ஸ்கேன் பண்றாரு. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அந்த போன்ல இருந்த அந்த ஃபிளாஷ் லைட் வந்து பிளிக்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கு. சோ இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹே அவரோட போன் எங்க அப்படின்னு மாதிரி கேட்க, இவங்க போனை எடுத்துட்டு வந்து கொடுக்க அது வந்து நல்லா உடஞ்சு போய் கிடக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ யாரு கேமிங் ப்ரோக்ராமர் இல்ல, சோ அதனால ஈஸியாவே அந்த போன்ல இருக்க டேட்டாவை வந்து ரிகவர் பண்ணிடுறான். சோ அவரோட போன்ல இருந்த அந்த ஆப்பை இவரோட போன்ல இன்ஸ்டால் பண்ணி அந்த டோர் முன்னாடி இருக்க அந்த வால்கிட்ட தான் போறாங்க. சோ இப்போ அந்த ஆப்பை வச்சு அதை ஸ்கேன் பண்றாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த 4 ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் ஸ்கேன் ஆகுது. இப்போ அந்த பாக்ஸை வந்துட்டு அப்படியே 1 by 1 பிரஸ் பண்ணேன். அப்படி பிரஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பாக்ஸ் அப்பயும் பிளிக்னு சொல்லிட்டு போன்ல இருக்க அந்த ஃபிளாஷ் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. சோ இப்போ அந்த 4 பாக்ஸையும் பிரஸ் பண்ணி முடிச்சதும் அந்த டோர்ல இருக்க அந்த பிரிக்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சமா மாறி அப்படியே ஃபிளாட் ஆயிருது. அது வந்துட்டு இப்போ ஒரு போர்ட்டல் மாதிரி மாறி இருக்கு. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு போறா, அதுக்குள்ள போய் அதை தொட்டு பாக்குறா, இது ஏதோ போர்ட்டல் நினைக்கிறேன், இது வழியா நம்ம தப்பிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை உள்ள விடுறா. அப்படி உள்ள விட்டுவேன் ஏதோ இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இவங்க எல்லாம் போயிட்டு அவளை பிடிச்சி வெளியே இழுக்க, அந்த டோர் அவளை கொஞ்சமா உள்ள இழுக்க அவளோட பாதி உடம்பு உள்ள போயிடுச்சு. அந்த நேரம் பார்த்தா அந்த டோர் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு மாறிட்டு இருக்கு. ஐயோ இவ்வளவு சீக்கிரம் வெளியே இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஆனா அந்த டோர் வந்துட்டு பழைய நிலைமைக்கு ஆயிடுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்படியே 2 கட் ஆயிடுறான். பாதி உடம்பு அப்படியே பிச்சிட்டு இந்த பக்கம் வந்துருது. அவ்வளவுதான், இவ இங்கே இப்படி இறந்து போக இதை பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கதறி அழுதுட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு கக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். நான் சொன்ன கேட்டீங்களா, தப்பிக்க முடியாதுடா உங்களால அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுன்னு இருக்க. இதை பார்த்து பாய் ஃப்ரெண்ட் காண்டாயி உடனே கன் எடுத்துட்டு போயிட்டு அவனை கண்ணை பின்னாடி சுட்டு கொண்டுறான். அப்படி சுட்டு கொண்டுட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சூசைட் பண்ணிட்டு அங்கேயே செத்து போறான். அவ்வளவுதான், இப்போ மீதி இருக்கிறது இவங்க 2 பேர் மட்டும் தான். இப்படி நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ வந்து சொல்றான், ஃபீல் பண்ண வரைக்கும் போதும், வா நம்ம போயிட்டு திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதே தான் திரும்ப பண்றாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாக்ஸை வந்து பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபிளாஷ் லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப சடனா ஹீரோயின் குறுக்க வந்து ஹே நிறுத்து அடுத்தது அப்படின்றா. ஏமா என்னாச்சு அப்படின்னா, நம்ம தப்பான ஆர்டர்ல இந்த பாக்ஸை வந்து பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் டோர் வந்து ஓப்பன் ஆக மாட்டேது. 4 பாக்ஸ் அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 by 1 அழுத்திட்டு இருந்தா அப்படின்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிருமா? கரெக்டான ஆர்டர்ல நம்ம அழுத்தணும். நீ ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸை பிரஸ் பண்ணும்போது 6 டைம் ஃபிளாஷ் வந்து பிளிங்க் ஆச்சு, செகண்ட் பாக்ஸ் 3 டைம், தேர்ட் பாக்ஸ் பிரஸ் பண்ணும்போது 5 டைம். சோ இதுலயும் ஒரு ஆர்டர் ஒன்னு இருக்கு. சோ அந்த ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க திரும்ப அந்த சிசிடிவில வந்து பாக்குறாங்க. அப்போ அந்த ஆண்டன் வந்துட்டு அந்த டோரை ஓபன் பண்ணும்போது அங்க ஃபிளாஷ் அடிச்சிருக்குல்ல, சோ அந்த ஃபிளாஷை வந்துட்டு அப்படியே கவுண்ட் பண்ணி ஒரு வேளையை எப்படி எந்த ஆர்டர்ல இந்த பாக்ஸை வந்து பிரஸ் பண்ணும் அப்படின்ற மேட்டரை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. என்ன ஆர்டர்னு பாத்தீங்க அப்படின்னா யூ சேஃப்ல அப்படியே பிரஸ் பண்ணணும். சோ இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க உடனே அந்த டோர் கிட்ட போறாங்க. அங்க போய் பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா அந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னும் சாகல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் எழுந்து வந்து இவங்க 2 பேரையும் போட்டு பொறக்க எடுக்க ஆரம்பிச்சிடான். இவனுக்கு பயந்து இவங்க 2 பேரும் அடிச்சு புடிச்சு அந்த பேஸ்மெண்ட் நோக்கி தான் ஓடுறாங்க. இங்கெல்லாம் எந்த டோரையும் ஓபன் பண்ண முடியாது, இவன் மண்டே ஓபன் பண்ணி விட்டுருவான். சோ அதனால இவங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு ஓடுறாங்க. அப்படி இது பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி டோரெல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு ஏமா நீ போயிட்டு அந்த டோரை வந்து ஓபன் பண்ணு, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ அவன் கூட மல்லு கட்டிட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு அந்த வாளை வந்து ஓபன் பண்ண பாத்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோவால சமாளிக்கவே முடியல, ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோ கொல்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கான். அந்த பக்கம் எப்படியோ ஒரு வழியா அவன் எல்லாத்தையுமே பிரஸ் பண்ண இப்போ அந்த பக்கம் அந்த டோர் வந்து ஓபன் ஆகுது. ஓபன் பண்ணிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஏமா எங்கிட்ட இருந்துமா வருது, என்ன கொஞ்சம் பாருமா, இந்த மலை மாடி என் மேல ஏறி படுத்துனுக்குதுமா, நீங்க இருந்து தப்பிச்சு போமா, இவன் நான் பாத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இல்ல நீ வராம போக மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப வந்து காப்பாத்துட்டு சனியனை அப்படின்றான். அப்புறம் ஹீரோயின் ஒரு பெரிய கோடாலே எடுத்துன்னு வந்துட்டு இந்த ரோமன் ரெயின்ஸோட மண்டையை அடிச்சு ரோமன் ரெயின்ஸை மட்டையாக்க, அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த வீட்டை விட்டு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு அப்படியே வெளியே வராங்க. அப்படியே ரோட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இங்க படத்திலே மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்க
அவங்களோட இந்த அபார்ட்மெண்ட்டை மட்டும் தான் இந்த பிரிக்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சோம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹோல் டவுனுமே அந்த கருப்பு கலர் வால் வந்து கவர் பண்ணிருக்கு. ஆக்சுவலா இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பக்கத்து ஊர்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த பத்திட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சுல, அது வேற எந்த இடமும் இல்ல, இந்த நானோ டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கம்பெனி தான். இந்த கம்பெனியில தான் அந்த ஆண்டன் அப்படின்றவரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கம்பெனியில நடந்த அந்த தீ விபத்துனால அவங்களோட அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் ஆகி இந்த டவுனுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஓல்ட் டவுனையுமே கவர் பண்ணிருக்கு. சோ இதனாலதான் அந்த கூத்தெல்லாம். ஆனா இதை தெரியாம அந்த உள்ள ஒரு மண்டக்கசாய் இருந்தான் பாத்தீங்களா, ரோமன் ரெயின்ஸ், அவனுக்கு இந்த மேட்டர் தெரியாம அவன் ஏதோ வெளியே வாரதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கான். சோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த பிங்க் கலர் கார்ல இங்க இருந்து போறாங்க, இந்த டவுனை விட்டு போறாங்க. இப்படியே இந்த இடத்துல இந்த படம் வந்து முடியுது. சோ இந்த படம் எப்படி இருந்தது அதை வழக்கம் போல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.